வச்சு அது சாஃப்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த சோயா சங்க்ஸ் வீடியோஸ்ல நீங்க என்ன பிராண்ட் சோயா வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்ப கொஞ்ச நாளா இந்த மீரா சோயா சங்க்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இது பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு தரமா தயாரிச்சு ஹைஜீனிக்கா அது பேக் பண்ணி கொடுக்கறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுல செய்யற எல்லா டிஷ்ஷுமே நல்ல டேஸ்டா இருக்கு. மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சோயா சங்க்ஸ்ல நிறைய நல்ல சத்துக்கள் இருக்கு. உடலுக்கு தேவையான புரோட்டீன் சத்து நிறைய இருக்கு. நல்ல நார்ச்சத்து, கால்சியம், அயன் எல்லாமே இருக்குங்க. அடிக்கடி நம்ம உணவுல இந்த சோயா சங்க்ஸ் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. வாரம் 1-2 முறைனாலும் செஞ்சு சாப்பிடலாம். பட் நல்ல ஒரு குவாலிட்டியான சோயா சங்க்ஸை வாங்கி நம்ம சமைக்கும் போதுதான் அந்த சத்துக்கள் நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும். நான் இந்த மீரா சோயா சங்க்ஸ் இப்ப கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல செய்யற எல்லா உணவுமே ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க. ஸோ எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச இந்த மீரா சோயா சங்க்ஸ்